ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் டைரி. என்கிட்ட நிறைய பேர் ஒரு கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. அந்த கொஷினுக்கான கேள்வி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக இந்த விலாகில் பார்க்க போகிறோம். கொஷின் என்னென்னு கேட்டிங்கன்னா, சக்குலண்ட்டுக்கு எந்த மாதிரி பாட் சூஸ் பண்ணணும், என்ன சைஸில் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டது உண்டு. அதுக்கான ஒரு டீட்டெயில்டான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். சக்குலண்ட்டோட ரூட் நேச்சர் என்ன, சக்குலண்ட்டோட நேச்சர் என்ன, அதை பொறுத்து தான் நம்ம பாட் சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதோட நேச்சர் என்ன, நம்ம சைஸு கரெக்டாக சூஸ் பண்ணலைன்னா அந்த சக்குலண்ட்டுக்கு எந்த மாதிரி பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு லிவிங் பீயிங்காக இருக்கட்டும், அவங்களோட நேச்சருக்கேற்ற ஒரு ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஹாப்பியாக சர்வை பண்ண முடியும். இது பிளான்ட்டுக்குமே பொருந்தும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பாட்டில் நான் 4 பிளான்ட்டு ஒரே பாட்டில் நான் அப்படியே வச்சுருந்தேன். இப்படி கிளம்ஸியாக அசார்ட்டடாக நான் வச்சுருக்கும் பொழுது ஒரு பிளான்ட் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற குட்டியாக இருக்கிற பார்த்தீங்களா, இந்த சைஸில் தான் வச்சேன். பட் அதோட லீஃப் எல்லாம் போய் அதுக்கு கரெக்டாக க்ரோ ஆகாமல் ஹாப்பியாக இல்லாமல் கொஞ்சம் அப்படியே சுருங்கி போய் இருந்துருச்சு. இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாட் செலெக்ஷன் தான். இந்த பாட்டில் நமக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது, டாப் டு பாட்டம் வரைக்கும் நல்ல டீப்பாக ஸ்பேசஸ் இருக்குது. பட் வைடராக இல்லை. நமக்கு வைடர் மீன்ஸ் லைக் அந்த மேலே இருக்கிற அகலம் கம்மியாக இருக்குது. இதனால தான் இந்த பிளான்ட் சஃபர் ஆகிருக்கு. இந்த பிளான்ட் என் கைக்கு கிடைக்கும் பொழுது எல்லாமே ஈக்குவல் சைஸஸில் இருந்தது. ஸோ அந்த டைமில் எனக்கு டைம் இல்லாததுனால நான் ஒரே பாட்டில் ரீபாட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி 4 பிளான்ட்டு ஒரே பாட்டில் நான் வைக்கும் பொழுது எனக்கு 3 பிளான்ட் நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. பட் ஒரு பிளான்ட் அடி வாங்கியிருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நெருங்கி வளரும் பொழுது அதுக்கு ஸ்பேசஸ் கரெக்டாக இல்லை. அதாவது வைடரான ஸ்பேஸ் இல்லை. பட் டீப்பரில் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. அந்த பாட்டோட ஹைட்டு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 7 இன்ச்சஸாவது இருக்கும். 7 to 6 அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஆனால் இதுக்கு அந்த மாதிரி டீப் ஹைட் தேவையே இல்லை. ஏன்னா சக்குலண்ட் ரூட் பொறுத்த அளவுக்கு அது ஸ்வாலோவாக இருக்கும். அதாவது அதோட ரூட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப ஆழமாக வளர்கிற மாதிரி ஒரு தன்மை கொண்ட பிளான்ட் இல்லை. இந்த சக்குலண்ட்டுக்கு ரூட்டு பார்த்திங்கன்னா அப்படியே படர்ந்து தான் வருமே தவிர ஆழத்துக்கு போகாது. ஸோ மேலேயே படர்ந்து வரக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த சக்குலண்ட். இப்போ ஒரு பிளான்ட் நான் எடுத்து காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் இதோட ரூட் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ரூட் இவ்வளோ தாங்க, கொஞ்சம் மண்ணெல்லாம் ஒட்டி இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் அந்த பிளான்ட்டோட சைஸ் மேலே இருக்கிற அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதோட சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா வைடராக இருக்குது, மெச்சூர்டாக இருக்குது. பட் இதோட ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இதுதான் சக்குலண்டோட நேச்சர். பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது. சும்மா 2 த்ரெட்டு மாதிரி தான் ரூட்ஸ் இருக்குது. இதுதாங்க இதோட நேச்சர். இந்த மாதிரி பிளான்ட்டுக்கு நம்ம ஆழமாக இருக்கக்கூடிய பாட்டு கொடுக்காம நல்லா வைடாக இருக்கிற மாதிரி பாட் செலக்ட் பண்ணால் ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட்டாக தட்டையாக இருக்கிற மாதிரி ரூட்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் சேலோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி உள்ளே இருக்கிற பிளான்ட் எல்லாத்துக்குமே வைடர் பாட்டு தான் பெஸ்ட்டான ஒரு செலெக்ஷனாக இருக்கும். இன்னொரு பிளான்ட்டும் எடுத்து நான் காமிக்கிற பாருங்கள். இதோடதும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுக்குமே ரூட்ஸ் கம்மி தான். பட் பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக சப்பியாக இருக்குது. மேலே இருக்கிற லீஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா குண்டு குண்டாக அழகாக பெருசாக இருக்குது. பட் அதோட ரூட்டை பார்க்கும் பொழுது கம்மி தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பிளான்ட்டில் ஒரு பேபி இருக்குது. இது எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது. நானும் இப்போ தான் பார்க்குறேன் இது எடுக்கலாம் போது. என்னதான் பேபி இருந்தாலும் இதுக்கான ரூட்டுமே கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள். ஸோ அதுதாங்க சக்குலண்டோட ஒரு நேச்சர். இந்த மாதிரி கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்ம பாட்டோட சைஸ் சின்ன சைஸே இதுக்கு போதுமானது. இது பார்த்திங்கன்னா நல்லாவே அடி வாங்கியிருக்கு. பட் ஸ்டெம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது ப்ராபகேஷன் ட்ரேயில் போய் நான் வைக்க போகிறேன். அப்படி வச்சா இது கொஞ்சம் அப்படியே க்ரோ ஆகிட்டு வரும். ஏன்னா ஸ்டெம் எதுவுமே ஆகலை, உங்களுக்கு லீஃப் தான் விழுந்திருக்கு.
இப்போது நான் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். ஏன்னா வாஷ் பண்ணிவிட்டு வரும்பொழுது அதோடய ரூட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு தெளிவாக கிளியராக காமிக்கலாம். அதுக்காக தான் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த பிளான்ட் பாருங்கள், என்னோடய கை கொஞ்சம் நிறைஞ்சிருக்கு. ஆனால் இதோட ரூட் பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க. இது தாங்க சக்குலண்ட். பார்க்க பெருசாக இருக்கும், ஆனால் அடியில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அதுதான் சக்குலண்டோட நேச்சரே. நாட் ஒன்லி ஃபார் சக்குலண்ட், ஈவன் கேக்டஸ்க்குமே அப்படி தாங்க. ரூட்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும், பட் மேலே இருக்கிற போர்ஷன்ஸ் தான் நல்லா ப்ராடாக வைடாக அது க்ரோ ஆகிட்டு வரும். அதுதாங்க இதோட நேச்சர். ஸோ இந்த மாதிரி பிளான்ட் இருக்கும் பொழுது நம்ம எப்படி சூஸ் பண்ணோம்? பாட் நீங்கள் பெருசாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு வாட்டர் அலர்ஜி, லைக் வாட்டர் அலர்ஜி மீன்ஸ் ரொம்ப நேரம் வாட்டர் ஸ்டே ஆகி இருக்கக்கூடாது. அப்படி ரொம்ப நேரம் நீங்கள் வாட்டர் ஸ்டே பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா தென் இந்த பிளான்ட்டுக்கு ப்ராப்ளம் நிறையா இருக்குது, ரிஸ்க் நிறையா இருக்குது. அதனால தான் பாட் செலெக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிற பாட்டு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டு தான். இது கிட்டத்தட்ட ஒரு 3 inches 3 to 4 inches மேலே வைடராகவும் அண்ட் ஒரு 4 inches மாதிரி ஹைட்டும் இருக்கும். என்னோடய கை சைஸ் தான் இருக்குது பாருங்கள். இதுதான் இதோட சைஸே. ஈவன் இதுவுமே இதுக்கு பெருசு தான், ஏன்னா இதுக்கு ஹைட் ஜாஸ்தியாக இருக்குது. இதுவுமே பெருசு தான், பட் ஓகே. அதாவது பாட் செலக்ட் பண்ணும் பொழுது உள்ள ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். ட்ரைனேஜ் ஹோல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இல்லாமல் நீங்கள் பாட் சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா தண்ணி ஊற்றும் போது சீக்கிரமாக ட்ரெயின் ஆகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நான் எடுத்துகிட்டு வச்சுருக்கிற சாயில் மிக்ஸ் பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற அதே ப்ரொப்போர்ஷன் தான். இதை பற்றின டீட்டெயில்டாக நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சாயில் மிக்ஸ் பொறுத்தளவுக்கு. இந்த சாயில் மிக்ஸ் கிரிட்டியாகவும் போரஸாகவும் இருக்கும். தண்ணி ஊற்றும் பொழுது சீக்கிரமாக ட்ரெயின் ஆகும். இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் தம் ரூல். ஸோ என்ன தான் சாயில் நீங்கள் போரஸாக இருந்தாலும் அந்த பாட்டுக்கு கண்டிப்பாக ட்ரைனேஜ் ஹோல் இருக்கணும். இதை நான் லைட்டாக சென்டரில் குழி மாதிரி பண்ணி நான் இதை அப்படியே பாட் பண்ணுறேன். இப்போ பாட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இங்கே பாருங்கள், சைட்லலாம் எனக்கு இந்த மாதிரி இடம் இருக்குது. இந்த மாதிரி தாங்க வேணும். மினிமம் ஒரு 1 to 2 inches மாதிரி நீங்கள் அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த டயாமீட்டர் சைஸஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வாட்டர் இந்த பேஸில் ஊற்றும் போது இந்த பிளான்ட்டுக்கு ஈஸியாக வாட்டர் உள்ளே போயிடும். உங்களுக்கு ஒரு டிப் கொடுக்குறேன். நீங்கள் பாட் செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஐடியா இல்லை அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மேலே இருக்கிற அந்த ஃப்ளவர் போர்ஷன், ஹெட் போர்ஷன் வச்சும் நமக்கு சுற்றியும் அட்லீஸ்ட் ஒரு 1 inch அளவுக்காவது நமக்கு இடம் இருக்கிற மாதிரி நீங்கள் பாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாட் சைஸ் நீங்கள் கொஞ்சம் பெருசாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வரக்கூடிய இஷ்யூஸ் என்னங்கும்பொழுது ரூட் ராட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது நீங்கள் இந்த சைஸ் பாட்டில் நீங்கள் தண்ணி விடும்பொழுது சீக்கிரமாக வாட்டர் எவாப்ரேட் ஆகும். ஏன்னா அதோடய ஸ்பேஸ் கம்மி, கெப்பாசிட்டி கம்மி. வேறஸ் நீங்கள் பெரிய பாட் சைஸ் நீங்கள் எடுக்கும் பொழுது அதில் தண்ணி ஊற்றும் பொழுது அந்த பேஸ் அந்த மண் கலவையில் தண்ணி கொஞ்சம் நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்பேர் டு ஸ்மால் பாட்டுக்கும் பெரிய பாட்டுக்கும் இதுதாங்க வித்தியாசம். நீங்கள் சின்ன பாட்டில் ஊற்றும் பொழுது அந்த கெப்பாசிட்டி கம்மிங்கிறதுனால சீக்கிரமாக வாட்டர் எவாப்ரேட் ஆகிடும். பெரிய பாட்டில் தண்ணி விடும் பொழுது அது சைஸ் பெருசாக இருக்கிறதுனால, கெப்பாசிட்டி பெருசாக இருக்கிறதுனால வாட்டர் எவாப்ரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நம்ம சக்குலென்ஸ்க்கு வீக்லி ஒன்ஸ் தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டைம் டேபிள் ஒரு மைண்டில் வச்சு நம்ம தண்ணி விடுவோம். ஸோ நம்ம முன்னாடி கொடுத்த வாட்டர் எவாப்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த வாட்டர் கொடுக்கும் பொழுது அந்த சக்குலென்ட் பிளான்ட் எப்போவுமே மாய்ஸ்சர்டு ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிற ஒரு க்ரியேட் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த பிளான்ட் சஃபர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் பெரிய பாட்டில் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன டிப். நீங்கள் எப்போவுமே வாட்டர் கொடுக்கும் பொழுது அதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்டிக் மாதிரி உள்ள இன்சர்ட் பண்ணி அந்த பாட்டில் இருக்கக்கூடிய வாட்டரோட
கண்டிஷன் லெவல் என்ன, அதாவது ஈரத்தன்மை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வாட்டர் கொடுக்கலாம். அந்த ஸ்டிக்கில் கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இல்லை ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது, நீங்கள் அடியில் வரைக்கும் அந்த ஸ்டிக் உள்ளே டிப் பண்ணணும், நல்லாவே ட்ரையாக இருக்குது அப்படிங்கும்பொழுது நீங்கள் வாட்டர் கொடுக்கலாம். இது ஒரு டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸில் நமக்கு பாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. சிமெண்ட் பாட்ஸ் இருக்குது, க்ளே பாட்ஸ் இருக்குது, பிளாஸ்டிக் பாட்ஸ் அண்ட் செராமிக் பாட்ஸ் இருக்குது. சக்குலன்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த கிளைமேட் ஜோனில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் சில் கிளைமேட் இருக்கக்கூடிய ஒரு ஜோனில் இருக்கேன், அதனால நான் பிளாஸ்டிக் பாட்டை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா இதில் வாட்டர் கொடுக்கும் பொழுது சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதனால தான் நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாட்ஸாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் ஹாட் ரீஜனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் க்ளே பாட் சூஸ் பண்ணலாம். க்ளே பாட் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் லெவலில் லைட்டாக தக்க வைக்கும், பட் அது வந்து பிளான்ட்டை ரூட் ராட் பண்ணுற அளவுக்கு வராது, பட் நல்லா ப்ரீதபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாட் வந்து ஹாட் ரீஜன் ஜோனில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் சிமெண்ட் பாட்டுன்னு பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். நீங்கள் டெரஸில் வைக்கிறீங்க, பால்கனியில் வைக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது அது கொஞ்சம் வெயிட் நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுக்காக தான் சிமெண்ட் பாட் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி அதுவுமே ப்ரீதபிள் தான். வேறு செராமிக் பாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நமக்கு ரூட் ராட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செராமிக் பாட் வந்து ப்ரீதபிளும் இல்லை, வாட்டர் எவாப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பாட் மெட்டீரியலுமே இல்லை. ஸோ இது வந்து சக்குலன்ஸ்க்கு கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் இன்டோர் பிளான்ட் வைக்கிறீங்கன்னா செராமிக் பாட்டை அழகாக சூஸ் பண்ணலாம், ரொம்ப பெஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அதே சமயம் இந்த மாதிரி பிளான்ட்டு கொஞ்சம் நமக்கு க்ரோ ஆனதுக்கப்புறம் அந்த ஹெட் செக்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா வைடாக க்ரோ ஆயிடுச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் சைஸ்க்கு நீங்கள் மூவ் ஆகலாம். பட் மெயின் தம்ப் ரூல் என்னென்னா நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 inch ஸ்பேஸாவது நமக்கு இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்ல ஒரு வைடர் பாட்டில் நான் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸாக இருக்கக்கூடிய சக்குலன்ஸை கலெக்டிவாக ஒரே பாட்டில் நான் வச்சுருக்கேன். இதனால் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில பிளான்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, அது சர்வை பண்ணுறது கஷ்டப்படுது. அதே சமயம் இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா இது சீடம், இது ஒரு டாங்கி டெயில் வெரைட்டி. இதில் லீஃப் பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட்டடாக இருக்குது. ஆனால் மற்ற பிளான்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. இதோட லீஃப் எல்லாமே பாருங்கள், எல்லாமே டீஹைட்ரேட்டடாக இருக்குது. மற்ற பிளான்ட் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா இது டோட்டலாகவே டேமேஜ் ஆயிடுச்சு. இது நான் வந்து இனி வேறு பக்கம் தான் எடுத்து வைக்கணும். அண்ட் இன்னொரு பிளான்ட்டுமே டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, இது வந்துருச்சு கையோடவே. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நம்ம அசார்ட்டடாக நம்ம வைக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு சில ஸ்பீஷீஸ் வந்து மற்ற ஸ்பீஷீஸோட ஒத்து போகாத மாதிரியும் சில நேச்சர்ஸ் இருக்குது. இந்த செக்ஷனில் பார்க்கும்பொழுது ஒரு சில பிளான்ட் எல்லாமே அடிபட்டிருக்கு பாருங்கள். அடிபட்டிருக்கு மீன்ஸ் லைக் அதெல்லாம் கரெக்டாக சர்வே பண்ண முடியல. ஸோ இதுதான் இந்த மாதிரி கலெக்டிவாக வைக்கும் பொழுது பார்க்கக்கூடிய ஒரு இஷ்யூ. அண்ட் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டு தான். இந்த பிளான்ட் வந்து ரொம்ப மெச்சூர்டு பிளான்ட்டு. ஆல்மோஸ்ட் என்கிட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு கிட்ட இருக்குது, அதுக்கு மேலே கூட இருக்கும். அந்தளவுக்கு பெரிய மெச்சூர்டான ஓல்டு பிளான்ட்டு தான். இதோட ரூட் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அதனால தான் இந்த பெரிய பாட்லேயே நான் வச்சுட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மெச்சூர்டாக இருக்குன்னு. இந்த பாட்டில் நான் வந்து அகோவாய்ட்ஸ் வச்சுருக்கேன். இது ஒரு மதர் பிளான்ட்டு. இதோட ஹெட் செக்ஷன் நல்லா பெருசாகிடுச்சு. ஸோ தண்ணி விடுறதுக்காக நான் வந்து ஒரு 1 inch எனக்கு ஸ்பேஸ் இருக்கணும்னு சொல்லி அப்படி வச்சு இந்த பாட்டில் வச்சுருக்கேன். இந்த பாட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 5 inches தான் இருக்கும், அது கூட இருக்காது, 4 inch கூட தான் இருக்கும். இது ஒரு கேர்ள் பவுல் மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸஸாக இருக்காது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு, சாரி. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம், டீட்டெயில்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் எனக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. அண்ட் மேற்கொண்டு உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.